நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு இன்னைக்கு செம்மொழி பூங்கா வந்திருக்கோம். வாங்க இப்போ உள்ள போகலாம். ஹாய். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இதிலே புல்லுலே வந்து செதுக்கி வச்சுருக்காங்கன்னு. புல்லுலே செதுக்கி வச்சுருக்காங்க. நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பார்க்காக இருக்கும் உங்களுக்கு. வாங்க போய் உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்க்கலாம். நல்லா பசுமையாக நல்லா புல்வெளியாக சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பசங்களை கையில் பிடிக்க முடியல. அவங்க பாட்டு ஓடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு தான் இங்கே வந்து ஒரே. ஹார்ட்டின் ஷேப்பில் எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. குழந்தைங்க விளையாடுறாங்க. அது யானையில் சறுக்கல் மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. வாங்க பசங்க ஏறிட்டாங்க அதுக்குள்ளேயும். வாங்க போய் பார்க்கலாம். ஏறி வந்துட்டாங்கடா. மரக்கட்டையிலே செஞ்சு வச்சுருக்காங்க அப்படியே சூப்பராக. அதில் பசங்க விளையாட போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ரெடி? வாங்க வாங்க வாங்க. இவங்க தான் எங்கள் அண்ணிங்க. நல்லா சின்ன குழந்தை மாதிரி நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஆமாம், குழந்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கும் நல்ல ஏற்ற பார்க் இது. ஈகிள் பார்க்கில் உட்காந்துருக்காங்க. இந்த குளத்துல பாருங்க எவ்வளோ அழகான வாத்துக்கெல்லாம் இருக்குன்னு. நல்லா இருக்கா பாருங்க. இங்கே கூட நீங்களும் அப்படியே ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா. பெரிய பாலத்தில் ஏறுற மாதிரி ஒரு பானை வச்சு அழகாக வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீமு சாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. டோனட் வகை வகையாக வைத்திருக்கிறார்கள். இங்கே டோனட் வச்சுருக்காங்க. டோனட் என் பையன் அங்கே உட்காந்துருக்கான். டான்ஸ் ஆகிற பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா கீழே எதுவுமே வளரல இன்னும். இப்படி வளைஞ்சு பொடியாக வளைஞ்சு சூப்பராக இருக்குது. ரிட்டன் வெளியே வந்துட்டோம். நம்ம இந்த 3 நாளைக்காக நம்ம ஸ்டாலின் சார் வந்து போட்டிருக்காரு. இதை வரவங்களுக்கெல்லாம் இந்த சாப்பாடு தென்னாட்டு சாப்பாடு மதியம் 12:30லேருந்து 4 மணி வரையும் தான் கிடைக்கும். நம்ம காலையிலே வந்ததுனால இதை நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்க தோட்டக்கலைக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் பக்கம் பாய்.